யாருக்கு வேலை போக போகுதுன்னு தெரியல. ஆமா சார், எனக்கும் அதான் சார் காலையில இருந்து ஓடிட்டு இருக்கு. புது எம்டி யூகேல படிச்சிருக்காரு. அவரோட ஸ்டேஜுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இந்த ஆபீஸ்ல முக்காவாசி பேர் காலி. என்ன வினோதினி மேடம் இன்னும் காணோம்? டைம் ஆயிடுச்சே. நியூஸ் போயிருக்கோம், பொறுமையா வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படியும் இருக்கலாம்ல. இருக்கும். ஆமா, வரட்டும் பாத்துக்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீங்க செக்ரட்டரி. எம்டி கேபின் எது? அங்க இருக்கு சார். ஓ, இவர்தான் புது எம்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். 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 குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். என்னாச்சு? எம்டி வந்தாரு, யார்கிட்டயும் பேசாம உள்ள போயிட்டாரு. ஹலோ. ஓகே சார். சங்கீதா மேடம், உங்களை பாஸ் உள்ள வர சொன்னாரு. ஒன் செகண்ட் மேம். மே கம் இன்? எஸ், கம் இன். உங்க பேர் சங்கீதா, கரெக்ட்? எஸ் சார். நீங்க நம்ம ஆபீஸ் வர்க்கிங் பார்ட்னர் வினோதினோட செக்ரட்டரி, கரெக்ட்? எஸ் சார். இன்னைக்கு நீங்க அந்த போஸ்டிங்ல இல்ல. எனக்கு நீங்க தான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறீங்க. ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். குட். என்கிட்ட இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மொத்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சீஃபையும் நான் பார்க்க விரும்புகிறேன். நான் சொல்கிறவங்கள மட்டும் உள்ள வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், நம்ம கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் மிஸ்டர் ராஜேந்திரன். ஓகே சார். என்னன்னு தெரியல மேடம், சார் வந்தாரு, எதுவுமே பேச. ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன். சொல்லுங்க மேடம். சாரோட கேபினுக்கு வாங்க. இந்த வரேன் மேடம், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். அப்படி வைங்க. எனக்கு இன்னும் 1 ஹவர்ல நம்ம கம்பெனியோட பர் டே மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ், மெட்டீரியல் டீடைல்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே சார். முடிஞ்சா ½ அன் ஹவர்ல. ஓகே சார். நீங்க போங்க. ஓகே சார். மிஸ் சங்கீதா சார், 1 ஹவர் டைம். அது 2 ஹவர்ஸ் வரைக்கும் பாருங்க. முடியலனா டிஸ்மிஸல் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. யூத்தை வேற ஆளை பாருங்க. சார், இவர் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்காரு. நிறைய டீடைல்ஸ் இவருக்கு தான் தெரியும். எந்த காலத்துல இருக்கீங்க? பட்டனை தட்டினா எல்லா டீடைல்ஸும் வரப்போகுது. இதுக்கு எதுக்கு ஒரு ஆளு? சொன்னதை செய்யுங்க. நெக்ஸ்ட், ஃபினான்ஸ் ஹெட் மிஸ்டர் பத்ரி அவர் சொல்லுங்க. ஓகே சார். மிஸ்டர் பத்ரி, உடனே கேபினுக்கு வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது அப்படி வைங்க. சார், என்னோட வாழ்த்துக்கள். வைங்கன்றல. சார், என்ன ஞாபகம் இருக்கா சார்? சார், எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் கூட கிரிக்கெட் விளையாட வருவீங்களா சார்? எனக்கு 10 இயர்ஸோட மொத்த கணக்கு வழக்கையும் சாட் பண்ணி மெயில் அனுப்புங்க. 1 டே டைம். சரிங்க சார். பத்ரி சார், கிரிக்கெட் பற்றிலாம் ஈவினிங் பேசலாம். போங்க. ஓகே சார். அடுத்து சேல்ஸ் செட்.
மேடம் ஆஃப் அன் ஹவரில் வந்துடுறேன் மேடம். சாரி சார். ஓகே, அடுத்த தடவை வரும்போது சைலண்ட் மோடில் போடுங்க. எனக்கு அந்த சவுண்ட்லாம் பிடிக்காது. ஓகேவா? போய் ஓகே ரிப்போர்ட்ஸ் சார். எடுத்துட்டு வாங்க. ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட் சீஃபையும் மீட் பண்ணியாச்சு. எதுவும் பேலன்ஸ் பிரிண்ட்ல மிஸ்டேக் ஆகி விட்டு போனவங்க யாராவது இருக்காங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாரையும் பார்த்துட்டீங்க. நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், மொத்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வினோதினி மேடமை நீங்கள் இன்னும் பார்க்கல சார். நான் அவங்கள பார்க்கலன்னா என்ன ஆகும்? ஐ மீன் இன்னைக்கு பார்க்கலன்னா என்ன ஆகும்? ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் ஒரே நாளில் இவ்வளோ பேரை மீட் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சு, இன்னும் உடம்பு செட் ஆகலை. அதான். அப்புறம் வேற எதுவும் வேலை இல்லை சங்கீதா? இல்லை சார். ஓகே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். வில் மீட் டுமாரோ. ஓகே சார். ஹலோ, சுகந்தி, சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சென்ட்ரல் வரைக்கும் சவாரி போயிருந்தேன். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எதுவும் ப்ராப்ளமா? உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் ப்ராப்ளத்தோடவே வரதுனால சாதாரணமா பார்க்கலாம் நினைச்சா கூட உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. ஃபோன் பண்ணப்ப உங்க வாய்ஸ் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றேங்கிற ஃபீல்ல பேசுனதுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். மத்தபடி இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, வேற எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். பேசுங்க. எனக்கும் இப்படி உம்முனே முகத்தை வச்சுட்டு பேசுறத பார்க்காம முகத்தை அப்படி பிரைட்டா ஈன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. அது எப்படி ஃபோன் வாய்ஸை வச்சு ஒருத்தவங்க எந்த மூட்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்க? ஏங்க, என்ன நீங்க கலாய்க்கல? சச்சே, உண்மையாதான் கேட்டேன். என்ன நீங்க கலாய்க்கிறீங்க, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். என்னால ஒருத்தங்க சந்தோஷமா இருந்தா அதே போதுங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சுங்க? எங்க அண்ணன் கால் பண்றாரு. அது எப்படிங்க? உங்க அண்ணன் ஆள் வச்சு ஃபாலோ பண்றாரா என்ன? கரெக்டா நீங்க சந்தோஷமா இருக்கிறப்ப மட்டும் கால் பண்றாரு. போன் எடுக்காதீங்க. இல்லங்க, அவரே என் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கால் பண்றது அதிசயம். இதுல எடுக்காம இருந்தா தப்புங்க. என்ன சொல்றாருன்னு கேப்போமே. என்ன அதிகபட்சமா என்ன கஷ்டப்படுத்த போறாரு, அவ்வளவுதானே? ஹலோ, நான் ஸ்டீஃபன் பேசுறேன். தெரியும்ண்ணே, சொல்லுங்க. ஏய், போன் எடுக்க எவ்வளவு நேரமா? இல்லண்ணே, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். சண்டே சர்ச்சுக்கு வரும்போது வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணே, புரியல. சண்டே சர்ச்சுக்கு வரும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். ஓகேண்ணே. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அதுவும் உங்க அண்ணன் கால் பண்ணதுக்கு அப்புறமும்? எங்க அண்ணன் என்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்காருங்க. பேசணும்னு தானே சொன்னாரு? ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி நானே பேசினாலும் திட்டுவாரு. இப்ப எனக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லிருக்காருன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
எங்க அண்ணன் மாறிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது. அவர் திட்டுறதுக்காக கூட உங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இல்லங்க, அவர் அதுக்காக கால் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் மாறிட்டாரு. கர்த்தர் எங்க அண்ணனை மீட்டு கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபோன் பண்ணதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே. இதே உங்க அண்ணன் உங்களை ஏத்துக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதை விட என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயமே கிடையாதுங்க. அதுக்காக தானே ஏங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னோட பிரார்த்தனையே அதுதான். கவலைப்படாம இருங்க, உங்க பிரார்த்தனை கண்டிப்பா நிறைவேறும். அத நானும் உங்க கூட இருந்து சந்தோஷமா பார்ப்பேன். கண்டிப்பாங்க, நீங்க என் கூட இருக்கணும். என் லைஃப்ல நடக்கிற எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளையும் நீங்க கூட இருந்து பார்க்கணும். அதிகமா கற்பனை பண்ணி நமக்குள்ளே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை போய் உங்க அண்ணனை பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரி, இப்ப விட்ட இடத்துல இருந்து திரும்ப ஆரம்பிங்க. என்னது புரியல? அதாங்க போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கலாச்சிட்டு இருந்தீங்களே, அங்கிருந்து. மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா நானும் உங்களை மாதிரி ஆட்டோல தான் படுக்கணும். ஹாஸ்டல்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்க. பரவாயில்லையா? நீங்க மட்டும் ஆட்டோல படுத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது ரோட்ல தான் படுத்திருக்கணும். பரவாயில்லையா? ஏன்? ஆமா, கொசு தூக்கிட்டு வந்து ரோட்ல போட்டுரும். பரவாயில்லன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா. ஹலோ தங்கச்சி, கத்தாது என்ன? தங்கச்சி காதுல விழல. நீ தானமா மெதுவா பேச சொன்ன? விஷயத்த சொல்லன. ஊருக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி திரும்பி பார்த்தா பின்னாடியே மீன் மார்க்கெட்டு. உள்ள பூந்து நல்ல ஸ்லைஸ் போட்டு வஞ்சரம் மீன் 2 கிலோ வாங்கிட்டேன். நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஐயோ, நீ வீட்டு பக்கம் வந்துடாத என்ன? உன் மேல அவரு ரொம்ப கோவத்துல இருக்காரு. அட என்னாச்சுமா? யார்கிட்ட பேசுறாங்க? நம்ம பாலா பையன் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்கான். பத்திரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அவன் அப்படியே வந்து இங்க ஒப்பிச்சிட்டான். என்னடா? என்னம்மா அண்ணனை வாடா போடான்ற? பசிக்குதுமா. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. ரெடி ஆனோன்னு கூப்பிடுறேன். சமைக்காம போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். போய் வேலையை பார். சில நேரங்கள்ல இவனையும் நம்ப முடியாது. திடீர்னு அப்பா பக்கம் பேசுவான். சரி, விஷயத்துக்கு வாமா. மச்சான் என்ன சொன்னாரு? ஷூதாம் தும்னு குதிச்சாரு. இப்ப நீ நேர்ல வந்த உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. கமாச்சி, மச்சானோட கோபம் சுடுதண்ணி மாதிரி இறக்கி வச்ச 2 நிமிஷத்துல ஆறி போயிடும். அவரோட கோபத்துல எப்படி பச்சை தண்ணி ஊத்தி ஆத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போனை வையே, நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். தர்மராஜ் மாமா வந்துட்டாரு. வந்துட்டானா? எங்க அவன்? மச்சா, ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப? அவன பெரிய இதுன்னு நினைச்சிட்டானா? என் மச்சான் முன்னால நிக்க முடியுமா? எல்லாத்தையும் கேட்ட மச்சான். இனிமே ஒரு பையன் அவனை இந்த மாதிரி கேவலமா கேள்வி கேட்கவே முடியாது. நேரம் நான் கேட்ட கேள்விக்கு மானஸ்தனா இருந்தா நாட்டார் கடையில மொத்தமா கயிறு வாங்கி தலையை உள்ள விட்டுருக்கணும். உடல அவன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். மெட்ராஸ் வந்து என் மச்சான் வாழ்ற வாழ்க்கையை பாருங்கன்னு படையை தட்டி சொல்லிட்டு வந்திருக்கேன்.
ஆசா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. வீடுனே வீடு, அது மாதிரி 3 வீடு வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என் மச்சானா மட்டும் சீண்டி பார்க்காத, அப்புறம் தாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். மச்சான், அந்த வீடு ஏன் தெரியுமா இன்னும் விளங்காம இருக்கு? நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண உடனே அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கணும். வைக்காம ஊர் எல்லை வழியா ஓடி வந்துட்டீங்க. நீங்க மட்டும் கால் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா வீடு விருத்தியா இருக்கும். ஆனா இப்போ வீடே இருண்டு போய் கிடக்கு. மச்சான், எங்க அப்பங்கிட்ட நான் கேட்ட எந்த லாஜிக் கொஸ்டின்ஸ்க்கும் அவரால் ஆன்சர் சொல்ல முடியல. ஒரு விஷயம் மச்சான், எலி அம்மனமா போலாம், யானை அம்மனமா போவாது. யானையும் அம்மனமா தானே போகும். இவன் என்ன சொல்ல வர்றேன்? நீங்க எதுவும் பேசாதீங்க மச்சான். உங்க ரேஞ்சுக்கு எங்க அப்பனை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. நான் பேசிக்கிறேன். நேத்து என் பங்குக்கு கையெழுத்து போட்டு விட்டேன் பாருங்க மூஞ்சில, அப்படியே ஆடி போயிட்டானே. இப்ப தெரியும்ல இந்த மச்சான் மேல தர்மராஜ் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு. கமச் பாத்தியா, மூஞ்சிக்கு நேரா இவ்வளவு புகழ்றனே, அந்த மூஞ்ச பார் மச்சான், மூஞ்ச பார். ஏதாவது சலனம் தெரியுதா? இதுக்கு பேர் தான் தன்னடக்கம்ன்றது. இதத்தான் மச்சான் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்கணும். இப்ப கூட நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது வாசல்லே நிப்பாட்டி வீடு என்னாச்சு அப்படின்னு கேட்க மாட்டாரு. அதுதான் அவரோட பெருந்தன்மை. அவர் கேட்கலனாலும் நம்ம வீட்டை பத்தி சொல்லிடணும். அது நம்ம குடும்பத்துல அவரு பொண்ணு எடுத்ததுனால ஓட்டிட்டு வந்த பெருந்தன்மை. அதுவும் அங்க இருந்து தான் வந்தது. மச்சான், எங்க அப்பனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ணிட்டு வந்திருக்கேன். மச்சான், வீடு உங்களுக்கு தான், அதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா வீடு உங்க கைக்கு வந்த உடனே மானம் உங்களை விட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுதான் இந்த பாருங்க, நீங்க பத்திரத்தை தேடி எங்கேயும் போக வேணாம், அது உங்களை தேடி தானா வரும். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எங்க அப்பன் கையால பத்திரத்தை நீங்க வாங்குறீங்க. இது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. காமாட்சி, என்ன மாசம் நின்னுகிட்டு இருக்க? ஊர்ல இருந்து பஸ்ல கிளம்பி கலப்பா வந்திருப்பான்ல, காபி தண்ணி எதுவும் போட்டு கொடுத்து வெண்ணி தண்ணி போட்டு குளிக்க வையே. டாடி, டாடி, வா 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 வா. எப்படி பாருக்க? என்னப்பா, நான் யூகேல இருந்து வந்ததை விட இன்னைக்கு அதிகமா சந்தோஷப்படுறீங்க? ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்க. எப்படி இருக்கு? நீயும் கொஞ்சம் டயர்டா இருப்ப. ஆமா, எப்படி இருந்தது ஆபீஸ்லாம்? சூப்பர் டாடி, குட் ஆம்பியன்ஸ், சூப்பர் ஸ்டாஃப். அதுவும் உங்க கேபின் இருக்குல்ல, சான்ஸே இல்ல. அதுவும் உங்க சீட்ல உட்கார்ந்த உடனே ஒரு தனி எனர்ஜி வந்துச்சு பாருங்களேன். சூப்பர். சரி, எல்லாரும் எப்படி உன்னை நல்லா ரிசீவ் பண்ணாங்களா? நீ எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட? அப்பா, இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? உன் மேல 100% நம்பிக்கை இருக்குடா. சும்மா அப்படியே ஒரு பேச்சுக்காக கேட்டேன். எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு மீட் பண்ணேன். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, பொசிஷன் என்ன, கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு அவங்க மைண்ட்ல உள்ள ஐடியாஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தங்களும் தெளிவா அவங்களோட விளக்கங்களை சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், புது பாஸ்ங்கிறதுனால அவங்க முகத்துல பயம் அதிகமா இருந்துச்சு. ஓஹோ. குறிப்பா அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க நேம் ஐயோ, செக்ரட்டரி சங்கீதா. சங்கீதா ரொம்ப பிரில்லியன்ட்பா. செலெக்ஷன் வெரி குட். இன்னொரு 10 டேஸ்க்கு கம்பெனி ஃபைல் ஸ்டடி பண்ணாதான் ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க முடியும்பா. அவ்வளோ இருக்கு. சக்கரபாணி என்னங்கப்பா? இப்பதான் வெளில போனாரு. அவர் கையால காஃபி குடிக்கலான்னு வெளியில குடிக்காம வந்துட்டேன்ப்பா. இங்க பக்கத்துல மார்க்கெட் தான்டா போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. சரிப்பா. யோகேஷ், என்னப்பா? நீ ஒரு ஆளை பத்தி மட்டும் சொல்லவே இல்லையாடா. யாருப்பா? வினோதினி. யாருப்பா அந்த வினோதினி?